இப்ப 2025ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆயி வெளில வரப்போறாங்க. ஸ்பெசிஃபிக்கா அவங்க எந்த இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணலாம் சார் படிக்கிறதுக்கு? ஐடி இண்டஸ்ட்ரி தவிர உங்களுக்கு வந்து சேலரி இவ்ளோ டாப் லெவல்ல போற இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. அதே மாரி இப்ப நெறைய பேர் வந்து இப்ப பாஸ் அவுட் ஆற பசங்களே ஐடில கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பட் மெக்கானிக்கல் பசங்க, சிவில் மத்த இதுல படிச்சவங்க எல்லாருமே கூட தெரியாம இந்த டிகிரி சூஸ் பண்ணிட்டேன் பை எ பேரன்ட்ஸா. நானும் ஐடிக்குள்ள வர முடியுமா? அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களாலயும் வர முடியுமா? ஒன்ஸ் அப்பான் டைம் ஐடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒன்லி கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்க மட்டும் உள்ள போனாங்க. ஆனா இப்பலாம் பிஏ, பிகாம், பிபிஏ எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. 2025ல எந்த மாரி ரோல் எல்லாமே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு? கோடிங்ல எத படிக்கலாம்? நான் கோடிங்ல எத படிக்கலாம்? ஸோ ஃப்ரெஷர்ஸ் நான் என்னோட பெர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு நான் கோடிங்ல போயிறாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்காது. நீ ஐடிக்குள்ள புதுசா எப்ப உள்ள நுழைய போற அப்படின்னா, யூ மஸ்ட் லேர்ன் கோடிங் வித் ப்ராப்பர் டேட்டாபேஸ். கோடிங் சைடே எடுத்துட்டா எல்லாத்தோட ஒரே சாய்ஸா இருக்குது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்ங்கிறது தான். சோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் இப்ப இருக்க காலகட்டத்துல ஏன் பூமா போயிட்டு இருக்கு? கம்பெனிஸ்லாம் ஏன் பிரிஃபர் பண்றாங்க? ஃபுல் ஸ்டாக் என்ன பண்றாங்க அப்படின்னா, எண்ட் டு எண்ட் அவங்களே பண்ணிருவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் அவங்களே பண்ணிருவாங்க. பேக் எண்ட் அவங்களே பண்ணிருவாங்க. டேட்டா